லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 1. உன்னை காப்பாற்றி விட்டேன் என்று நினைக்காதே. இனிமேல் தான் உனக்கு நரகம் என்றால் என்னவென்று காண்பிக்கப் போகிறேன். ஜோதியும் அவளின் குழந்தையும் உயிருக்கு போராடினார்கள். இவர்கள் இப்படியே அடித்துக் கொன்று விட்டால் அந்த மதுமதி தன் வழிக்கு வரமாட்டாள். இவர்களின் நிலைமையை காட்டி திருமண கோலத்தோடு ஒரு பெண் ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவள் எதிரே ஒரு கார் வந்து கொண்டிருந்தது. அந்த காரில் இருந்த அனைவரும் காரை நிறுத்தடா விஷ்ணு என்றனர். அவனும் அவள் ஓடி வருவதை கவனித்தான். இந்த பெண் ஏன் இப்படி ஓடி வருகிறாள், அதுவும் திருமண கோலத்தோடு என்று சடன் பிரேக் அடித்து வண்டியை நிறுத்தவும் அந்த பெண் காரின் மீது மோதி கீழே விழுவதும் ஒரே நேரமாக இருந்தது. அவளின் பின்னால் அவளை துரத்தி கொண்டு வந்த அந்த 4 அடியாட்களும் அவளை பிடித்து இழுத்தனர். காரை விட்டு கீழே இறங்கினான் விஷ்ணு. அவனுடன் சேர்ந்து அவன் தங்கை பிரியா, அவன் அண்ணனை கட்டிக்கொள்ள போகும் ஸ்வேதாவின் அண்ணன் ரமேஷ் என அனைவரும் இறங்கினர். ஓடி வந்த கார் மீது மோதி விழுந்த மதுமதி அவர்களை பார்த்து என்னை காப்பாற்றுங்கள் என்றால் ஆண்மகங்கள் இருவரும் அங்கிருந்து அடியாட்களை அடித்து விரட்டினர். அப்போது 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் அங்கு வந்தார். யாரட நீங்க? என் ஊருக்கு வந்து நான் கட்டிக்க போற பெண்ணை கூட்டிட்டு போக நினைக்கிறீங்க? விடுங்களா அவளை. என்ன மதுமதி, பயமிட்டு போச்சா? உன் குடும்பத்தை காப்பாற்ற என்ற எண்ணம் என்ற நினைப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா என்றார். மதுமதிக்கு அப்போது அவளின் குடும்பம் இருந்தது ஞாபகம் வந்தது. ஒரே உறவான தன் அக்காவையும் அவளின் குழந்தையை பற்றியும் யோசித்தாள். எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டேன் என்று நினைத்தாள். விஷ்ணு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பெரியவன் மகன்களை அவனை தாக்க ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் அங்கு ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினான் உதய் கிருஷ்ணா. யாரடா அது? என் தம்பியின் மீது கை வைத்தது என்று அவன் காரின் டேஷ்போர்டில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அவனின் தம்பியை அடித்தவர்களின் காலில் சுட்டான். அவர்கள் வலியால் கத்திக்கொண்டே கீழே சரிந்தனர். அண்ணா என விஷ்ணு அழைத்தான். என்னடா, நாம் இந்த ஊருக்கு எந்த வேலையாக வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போமா என்றான். அண்ணா, அந்த பொண்ணை காப்பாற்றணும். நம் தங்கை பிரியாவை போல் உள்ளாள், பிளீஸ் எனக்காக என்றான். அப்போதுதான் கவனித்தான் கீழே தரையில் விழுந்து அழுது கொண்டிருந்த பெண்ணை. அவனின் கண்கள் அகல விழுந்தது. மதுமதி என்று முணுமுணுத்தான். இவள் என்று யோசித்தவனுக்கு அந்த சம்பவம் கண்முன் வர முகம் நெருங்கியது. விஷ்ணு, காரை எடுடா, இங்கிருந்து கிளம்பலாம். இவளுக்கெல்லாம் இது போதாது என்று உள்ளுக்குள் நினைத்துக் கொண்டான். விஷ்ணு, பிரியா, எல்லோரும் கிளம்புங்க. அந்த பெண் தலையெழுத்து என்னவோ அதை அவள் அனுபவித்தே ஆகும் என்று இரக்கமில்லாதவனாக சொன்னான். பொதுவாக உதயகிருஷ்ணா மிகவும் இரக்க குணம் கொண்டவன் தான். உதவி என்று யாராவது கேட்டால் உடனே செய்து விடுவான். ஸ்வேதாவோ, உதய் மாமா பாவம், அந்த பொண்ணு ஒரு கிழவனுக்கு கட்டி வைக்க பார்க்கிறார்கள், ஏன் இப்படி வந்தீர்கள் என்றால் விஷ்ணுவும் கூட சேர்ந்து கொண்டான். ஏன் அண்ணா, நான் கேட்டு எந்த விஷயமும் இதுவரை நீங்கள் இல்லை என்று சொன்னதில்லையே. இப்போது இவ்வளவு பெரிய உதவியை செய்ய சொல்லி உங்களிடம் கேட்டேன், இப்படி மறுத்து விட்டீர்களே என்றான். ஆம் விஷ்ணு, எதை கேட்டால் ஆம் விஷ்ணு எதை கேட்டாலும் உதயகிருஷ்ணன் இதுவரை மறுத்ததே இல்லை. இன்றோ ஏன் இப்படி என்று அனைவரும் புலம்பும்படியாக நடந்து கொண்டான். உதய்க்கு ஏனோ சிறிதாக மனது வலித்தது. சரிடா, நான் அந்த பொண்ணை காப்பாற்றுறேன் என்று சொல்லிவிட்டு காரை நிறுத்தினான். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க, நான் வந்து விடுவேன் என்றான். விஷ்ணுவுக்கு தெரியும் அவன் அண்ணன் சொல்வதை கண்டிப்பாக செய்து விடுவான் என்று. அந்த நம்பிக்கையுடன் அனைவரும் கிளம்பினார்கள். ஏனோ பிரியாவுக்கு தான் இதில் விருப்பமில்லை. மதுமதியை பார்த்ததும் அவளுடைய நிறமும் அழகும் அவள் மீது பொறாமை கொள்ள வைத்து விட்டது பிரியாவுக்கு. ஆம், மதுமதி மிகவும் அழகானவள், பொறுமையான குணமுடையவள், கூடவே குணவதியும் கூட. மதுமதி மணவரையில் கண்களில் இருந்து தாரி தாரியாக கண்ணீர் விட்டபடி அமர்ந்திருந்தாள். ஏந்தி அழுகிற? நீ மட்டும் இந்த திருமணத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டேனா? ராணி மாதிரி இங்கு வாழலாம் என்றார் அந்த வயதான ஜம்புலிங்கம். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 மனைவிகள். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இருந்து விட்டனர். ஜம்புலிங்கம் தன் குடும்ப ஜோசியரை அழைத்தார். வீட்டில் தன் மனைவிகள் இருந்ததை தெரிவித்தார். அந்த ஜோசியர் ஜம்புலிங்கத்திடம் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்துவிட்டு, உங்களுக்கு கண்டம் உள்ளது, நீங்கள் விரைவில் மாங்கல்ய பாக்கியம் உள்ள ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இல்லையே இந்த வீட்டில் மேலும் விபரீதங்கள் நடக்கக்கூடும் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஜம்புலிங்கம் அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தர், அதோடு மனிதாபிமானமற்றவர். அவருக்கு ஏதாவது வேண்டும் என்று நினைத்தால் அடைந்தே தீர்வார். அப்படித்தான் மாங்கல்ய பாக்கியம் இருந்த ஜாதகம் என்று மதுமதியின் ஜாதகம் அவரின் கையில் மாட்டியது. மதுமதியை போட்டோவிலே பார்த்ததுமே அந்த 60 வயதுக்கு இன்னும் ஆசை அதிகமாகிவிட்டது. அவளின் குடும்ப நிலையை ஜம்புலிங்கத்தின் மகன் விளக்கினான். மதுமதியின் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்டில் இறந்து விட்டார்கள். அவள் அத்தையின் பராமரிப்பில் வளர்ந்திருக்கிறாள். அவளுக்கு ஒரு சகோதரியும் உள்ளாள். அவளின் அத்தை பையனையே திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது. சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம். நாம் சென்று பெண் கேட்டால் தந்து விடுவார்கள் என்று அவன் தெரிந்து வந்த அத்தனையும் அவரிடம் ஒப்பித்தான். சரிடா, நாளைக்கு நல்ல நேரம் பார்த்து வை, நாம் அவளின் வீட்டிற்கு சென்று பெண் கேட்கலாம் என்றாள். அடுத்த நாள் நல்ல நேரம் பார்த்து மதுமதியை பெண் கேட்டு சென்றிருந்தனர்.
மதுமதியின் அத்தை மற்றும் அக்காவுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன் தங்கை பெரிய இடத்தில் நன்றாக வாழப்போகிறாள் என்று எண்ணினார்கள். அவர்கள் நினைத்தது என்னவோ ஜம்பலிங்கத்தின் பேரனுக்குத்தான் தன் பெண்ணை கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று. ஆமா, மாப்பிள்ளை வரவில்லையா என்றார் மதுமதியின் அத்தை. ஓ, வந்திருக்கிறாரே என்ற ஜம்பலிங்கத்தின் பெரிய பையன் சங்கர். அப்படியா, மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள், பெண்ணை அழைக்கிறோம் என்றார். மாப்பிள்ளை ஏற்கனவே இங்கு வந்து விட்டார், நீங்கள் பெண்ணை வர சொல்லுங்கள் என்றான் சங்கர். அவர்களோ குழம்பி போய் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மதுமதியின் அக்கா, மாமா, அத்தை என அனைவரும் சரி பெண்ணை அழைத்து வருவோம் என்று மதுமதியிடம் சென்றனர். மதுமதியின் அக்கா ஜோதி, மதினி ரொம்ப அதிர்ஷ்டக்காரை, உனக்கு எவ்வளவு பெரிய இடத்தில் திருமணமாக போகிறது என்றால் மதுமதியின் கையில் காபி பிளேட்டை கொடுத்தனர். ஏனோ மதுமதியின் மனது இந்த திருமணத்தை பற்றி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேறு எதையோ எண்ணிக்கொண்டிருந்தது. தன் குடும்பத்தாரின் சந்தோஷத்திற்காக மட்டுமே உதட்டளவில் சிரித்தாள். மதுமதி வந்தவுடன் அந்த ஜம்புலிங்கம் அவளை பார்த்து தன் வாயில் வைத்திருந்த செட்டுப்பற்கள் தெரிய புன்னகைத்தார். சங்கரோ, ஏமா மதுமதி, மாப்பிள்ளைக்கு காஃபியை கொடு என்றார். அங்கிருந்தவர்களில் ஒருவர் கூட மாப்பிள்ளை வயதில் இல்லை. இவர் யாரை மாப்பிள்ளை என்று சொல்கிறார் என்று தயங்கியபடி நின்றார். சங்கர் ஜம்புலிங்கத்தை காண்பித்து, இவர்தான் மாப்பிள்ளை, நன்றாக பார்த்துக்கொள் என்றார் புன்னகையுடன். அங்கிருந்த மதுமதியின் குடும்பமே அதன்பது. என்னங்க சொல்றீங்க, இவர்தான் மாப்பிள்ளை? என்ன சொல்றீங்க நீங்க? நான் அவரது பேரனுக்காகத்தான் எங்கள் பெண்ணை கேட்டு வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தோம். நீங்கள் என்னவென்றால்? பேசும்போதே சங்கர் அவர்களை மிரட்ட ஆரம்பித்தான். என்ன, எங்கள் அப்பாவிற்கு என்ன குறைச்சல்? சற்று வயதுதான் அதிகம், ஆனால் உங்கள் பெண்ணை எல்லா வகையிலும் நன்றாக பார்த்துக் கொள்வார் என்றான். அனைவரும் முகம் சுளிக்கும் வகையில் அவன் பேசினான். ஜம்புலிங்கத்தின் மருமகள்கள் இருவரும் அவர்களுக்குள் பேசிக் கொண்டனர். கிழவனுக்கு ஆசையை பார்த்தீங்களாக்கா? அவரோட வயசுக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அந்த பொண்ணை பாக்குறதுக்கு தேவதை மாதிரி இருக்கா. எல்லாம் விதி, என்ன செய்வது? ஜோதி ஜம்புலிங்கத்தை பார்த்து கேட்டாள். ஐயா, உங்கள் பேத்தி வயதுதான் என் தங்கைக்கும், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அழுது கொண்டே கேட்டாள். அதையெல்லாம் உனக்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் உள்ளது, அன்றே திருமணத்தை வைத்துக் கொள்வோம். ஐயா, எங்களை விட்டு விடுங்கள், எங்கள் பெண் சிறு வயதிலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டவள் என்றனர். மதுமதிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அதிர்ச்சியாக நின்று இருந்தாள். என்ன மதுமதி, இந்தா, இதில் பட்டுப்புடவை நீ அணிந்து கொள்ளும் தங்க நகைகள் இருக்கிறது என்று அவள் கையில் திணித்தான் சங்கர். ஜம்புலிங்கம், டேய், அவள் உன் சித்தியாக வரப்போகிறவள், கொஞ்சம் மரியாதையாக நடந்து கொள் என்றார். சரிப்பா, நான் அதை மறந்து போய்விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் சித்தி என்றார் அந்த 40 வயது மதிக்கத்தக்க ஆண். பின் மதுமதியின் குடும்பம் வீட்டுக்குள்ளேயே சிறை வைக்கப்பட்டது. மதுமதியின் அக்கா கணவர் வேலுவாள் எதுவும் செய்ய முடியவில்லை. அவனால் மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கும் எவராலும் ஜம்புலிங்கத்தை எதிர்த்தால் அந்த ஊரில் வாழ முடியாத நிலை. அப்படிப்பட்ட அரக்கன் அவன். ஜோதி யோசித்தால், தன் தங்கையிடம் பேசியாக வேண்டும், இல்லையில் அவளின் வாழ்வு நாசமாகிவிடும் என்று மதுமதியின் அறையின் முன்பு 2 அடியாட்கள் நின்றிருந்தனர். ஜோதி மதுமதிக்கு சாப்பாடு கொடுப்பதாக சொல்லி உள்ளே சென்றாள். மதி, எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து விடு, அதுதான் உனக்கு நல்லது. அப்படி தப்பிக்க முடியவில்லையா? இதை சாப்பிட்டு விட்டு 2வது மானத்தை காப்பாற்றிக் கொள் என்றால். அக்கா தங்கை இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டு அழுதனர். அவர்கள் இப்படி இருப்பதை கண்ட அந்த அடியாட்கள் அவர்களை மிரட்ட இருவரும் விலகினர். ஜோதி வெளியே வந்து விட்டால். மதுமதி நினைத்தால், தன் அப்பா அம்மா உயிரோடு இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நான் என்ன செய்வோம், என்ன பாவம் செய்வேன் என்று அழுதாள். ஜோதியும் மதுமதியும் பேசிக் கொண்டிருந்ததை அந்த அடியாட்கள் ஒருவன் கேட்டுவிட்டான். அதை அப்படியே ஜம்புலிங்கத்திடமும் தெரிவித்தான். ஜம்புலிங்கமும் சங்கரும் மதுமதியின் வீட்டிற்கு வந்தனர். அந்த கொடுமைக்காரர்கள் இருவரும் சேர்ந்த மதுமதியின் கையில் இருந்த விஷபாட்டிலை பிடுங்கினார்கள். இந்த ஐடியா கொடுத்த ஜோதியை கண்முன் தெரியாமல் அடித்தனர். குறுக்கே வந்த ஜோதியின் மகளை சிறு குழந்தை என்று பாராமல் தூக்கி எறிந்தனர். ஜோதியும் அவளின் குழந்தையும் உயிருக்கு போராடினார்கள். இவர்களை இப்படியே அடித்துக் கொண்டு விட்டால் அந்த மதுமதி தன் வழிக்கு வரமாட்டார். இவர்களின் நிலைமையை காட்டி அவளை மிரட்டித்தான் பணிய வைக்க முடியும் என்று நினைத்தார். அதே போல் மதுமதியிடம் அவர்களின் நிலையை காண்பித்து விட்டு அவர்களை மருத்துவமனையில் சேர்த்து, உன் அக்காவும் அவளின் குழந்தையும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த திருமணத்தை ஒத்துக்கொள் என்று மிரட்டினார்கள். அவளும் தன் அக்காவுக்காகவும் குழந்தைக்காகவும் ஒத்துக்கொண்டாள். திருமண நாள் காலையில் மதுமதி ஜம்புலிங்கத்தின் வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டாள். அவளுக்கு அலங்காரம் செய்தனர். அங்கிருந்த பெண்கள் ஜம்புலிங்கத்தின் மூத்த மருமகள் பானுவிற்கு மதுமதியை பார்க்க பாவமாக இருந்தது. அவளுக்கும் ஒரு பெண் இருக்கிறாள், எப்படியாவது இந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மதுமதியிடம் சென்றாள். மது, நான் பின் கேட்டை திறந்து வைத்திருக்கிறேன், நீ எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து போய்விடு, ஒரு நிமிடம் கூட தாமதிக்காதே போ என்றாள். மதுமதி அவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு விட்டு வெளியேறினாள். அப்போது அங்கு வந்து சங்கர் பார்த்து விட்டான். டேய், அவளை பிடியுங்கள் என்று கத்திக்கொண்டே அவளின் பின்னால் துரத்தி கொண்டே ஓடினார்கள். அதன் பின் நடந்தவைதான் நமக்கு தெரியுமே. இப்போது மதுமதியின் கழுத்தில் ஜம்புலிங்கம் தாலி கட்ட போகும் நேரத்தில் நிறுத்துங்கள் என்ற குரல். ஜம்புலிங்கம் நிமிர்ந்து பார்த்தார். அங்கே போலீசும் மீடியாவும் நின்றிருந்தது. கூடவே உதயகிருஷ்ணாவும் இருந்தான். ஜம்புலிங்கம் போலீஸ்காரரிடம், என்ன, எங்கு வந்து எப்படி பிரச்சனை செய்கிறீர்கள் என்றார். நான் எந்த கட்சியின் பொறுப்பு இருக்கிறேன் என்று தெரியும் அல்லவா,
அந்த போலீஸ்காரர் உதயகிருஷ்ணாவை பார்த்து அதற்குள் மீடியாக்கள் இந்த நியூஸை லைவாக டெலிகாஸ்ட் செய்தது. அந்த போலீஸ்காரர், சார், உதயகிருஷ்ணா உங்களை விட பெரிய இடம், அவரை பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்றால். சங்கர் அதற்குள் கட்சியின் மேலிடத்திற்கு போன் செய்தான். மேலிடமோ, என்னையா, அடுத்து வரப்போகும் எலெக்ஷனில் உங்க அப்பாவுக்கு எம்எல்ஏ சீட்டு வழங்கலாம் என்று நினைத்திருந்தோம். இப்போது அவர் செய்த இந்த காரியத்திற்காக கட்சியின் அடிப்படை பதவியில் இருந்தே அவரை நீக்கிவிட்டோம். இப்போது அவர் கட்சியில் கூட இல்லை என்று போனை கட் செய்தனர். என்ன இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் பண்ணுங்க அவரை என்றதும் வேறு வழியில் அவரை கைது செய்தனர். மதுமதி உதயகிருஷ்ணாவை நன்றியுடன் பார்த்தார். ஆனால் அவன் இவளை வெறுக்கும் கண்களால் பார்த்தான். என்னுடன் வா என்று அவளை அழைத்துக் கொண்டு சென்றான். உன்னை காப்பாற்றி விட்டேன் என்று நினைக்காதே. இனிமேல்தான் உனக்கு நரகம் என்றால் என்னவென்று காண்பிக்கப் போகிறேன். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.